இடவளம் என்டர்டைன்மெண்ட்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் மாநகரம் படத்தின் மூலமா அறிமுகமாகி ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கார். அவருடைய சமீபத்திய வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம நிறைய நடிகர்கள் பார்த்துப்போம். ஒரு படம் 2 படம் பண்ணுவாங்க, அந்த படம் ஹிட் ஆகிருக்கும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் ஸ்டில் அந்த நடிகர்களுக்கான பேமெண்ட் ஒழுங்கா போய் நம்ம பார்த்தது கிடையாது. அவங்களுடைய அடுத்த கட்ட படங்கள் என்ன அப்படின்னும் அவங்களால சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த இளம் நடிகர்களுடைய எதிர்காலம் இப்படிதான் இருக்குங்கிறத பார்க்க முடியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னும் பெரிய அளவுல தயாரிப்பு நிறுவனங்கள் சார்பிலையும் சொல்ல முடியறதில்ல. இப்போ ஸ்ரீ விஷயத்துல கூட சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனமோ இல்ல சம்பந்தப்பட்ட இயக்குநர்களோ பெரிய அளவுல கருத்து சொல்ல விரும்பல. பட் 1-2 பேர் இப்போ எஸ்ஆர் பிரபு அவர்கள் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், பட் எங்களுக்கு காண்டாக்ட் பண்றதுக்கான நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இன்னும் 2-3 இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களும் நாங்க எங்களுக்கு நம்பர் தெரியல, ஃபேமிலி கால் பண்ணா ஃபேமிலியோட டச்ல இல்லைங்கிறாங்க. உண்மை என்னன்னா ஸ்ரீ ஃபேமிலியை விட்டு ஒரு ஒன் இயர் மேல ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படியான சூழல்ல இன்னைக்கு இந்த விஷயங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா இது ஒரு நடிகர் மட்டும் இல்லை, இது பல்வேறு நடிகர்களுக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இதை பத்தி தான் பேச போறோம். நீங்க நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியா குருந்தாரோட நம்ம நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். நீ இப்ப சொன்ன அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நானு இப்ப அவங்க சொல்றாங்க நாட் ரீச்சபிள், நாட் கான்டாக்டபிள், அந்த அந்த இது இல்ல அப்படின்னுட்டுன்னு நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஒரு படத்தை முடிச்சு அவங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் கொடுத்தாக்கா நீங்க அதுக்கப்புறம் இப்ப ஏன் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் நான் கேக்குறேன். இப்போ யாரும் சோசியல் சர்வீஸ் பண்ணல, எல்லாமே அவங்க ஒர்க் தான், அது ஒரு வேலை தான் செய்யறாங்க. எல்லாருமே ஒரு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கான சேலரி எதிர்பார்த்து அந்த சேலரியில தான் அவங்களோட ஃபேமிலி ரன் ஆகுது. அப்படி இருக்கும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த பணம் இன்னைக்கு வரும் அப்படின்னுட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இவங்க ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல சிக்கி இருக்கலாம். ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி இப்ப எத்தனை நாளுக்குள்ள அது செட்டில் பண்ணணுமோ அதை பண்ணிருக்கணும். இப்ப நீங்க பெரிய பெரிய ஸ்டார் அப்படின்னா எல்லா அனுகூலங்களும் என்ன சொல்றது, அவங்க குழந்தைங்களுக்கு, அவங்க குழந்தைய வளர்க்குறவங்களுக்குல இருந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறீங்க. ஆனா இந்த வளரும் கலைஞர்கள் இவங்கெல்லாம் ஒரு சினிமாவை ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்டா நினைச்செல்லாம் வரல, ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு வராங்க. அவங்க பெரிய லெவல்ல சாதிக்கலன்னா கூட பரவாயில்ல, பட் சம்திங் அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு வைராகியம் இருக்கு. நான் இத பண்ணணும், நான் இவங்கள மாதிரி வரணும், இவங்களை இன்ஸ்பிரேஷன் வச்சு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் அவங்கள நான் 10% நான் அச்சீவ் பண்ணணும் இப்படின்ற கனவுகளோட இவங்களோட கனவுகள் மட்டும் இல்ல, இவர்களுடைய பெற்றோர்களுடைய கனவுகள் எல்லாம் சிதைச்சிட்டு வந்திருக்காங்க. நான் சாதிச்சு காட்டுறேன், நீ கவலைப்படாதீங்க, இந்த இதுவை நீங்க பாத்துக்கங்க, நான் இதுல போயிட்டு இந்த துறையில போயிட்டு நான் பண்றேன்னுட்டு எவ்வளோ பேரு அனாதைகளாக தான் இருக்கிறார்கள். பெத்தவங்க இருந்தா கூட சரி, ஊர்ல எங்கேயோ இருப்பாங்க, சில பெத்தவங்க கிட்டியே சேர்க்க மாட்டாங்க. நான் போவாதுன்னு சொன்ன நீ ஏன் போறன்ற மாதிரி அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னொன்னு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, சென்னையில பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான், பட் அது ஓல்ட் ஸ்டோரி. நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னா வீடு வாடகைக்கு கொடுக்கறது இல்ல அப்படின்றதெல்லாம் இருக்கு. இப்ப இன்னைக்கு நாம இப்ப சமீபத்துல பார்த்தது நடிகை மட்டும் இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு வாடிக்கையா இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா சாலை கிராமங்களையோ இல்ல வடபழனிலையோ உங்களுக்கு ஒரு ரூம் இல்ல 2 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு மேல் மாடி போர்ஷன் மட்டும்தான் அந்த இது கொடுப்பாங்க. அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். அதுல நீங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து இருந்துக்கலாம், நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம், அப்படிதான் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி பெரிய அளவுல வீடு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அதுதான் சென்னையில. கண்டிப்பா. ஏன்னா நடிகர் நடிகைகளை பத்தி எல்லாம் நம்ம பத்திரிகையாளர்கள் சொல்வது வேத வாக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே பணத்துக்காக என்ன சொல்றது, வார்த்தைகளும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரோட கண்ணீரையும் விலை பேசுறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது ஒரு நடிகைகளை பத்தி ஆபாசமாக பேசுறதோ இல்ல ஒரு நடிகர்களை பத்தி தரக்குறைவா பேசுறதோ என்ன ஆகுதுன்னா,
நம்ம வந்துட்டு நம்ம இப்ப இந்த ஒரு இதுக்காக இந்த ஒரு இன்டர்வியூக்கு வியூஸ் வரணும், லைக்ஸ் வரணும்ன்றதுக்காக நாம பேசுற விஷயம் அவர்களோட எதிர்காலத்தையும் பாதிக்குது, அவர்களோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. அதை தவிர்த்து அவங்களோட பேரண்ட்ஸ் இல்ல அவங்க வீட்டுல இருக்கிற ரிலேஷன்ஸ், அக்கா தங்கச்சி, இவங்களோட வாழ்க்கைங்களும் எவ்வளவு பாதிக்குதுன்றத வந்துட்டு யாரும் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு இந்த வேலை நீ செஞ்சுட்ட, இப்போ நான் இந்த மாசம் நான் வேலை செஞ்சேனாக்க எனக்கு அதுக்கான சேலரி வந்துடணும். அப்படி அந்த மாதிரி தானே வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஒரு சினிமாக்காக பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க. சும்மா வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாரும் போயிட்டு எல்லாமே நடிச்சிட முடியாது. இதுவும் ஒரு டேலண்ட். நீங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர், நடிக்கிறதுனாக்க என்ன சும்மா போயிட்டு பேசிட்டு வர்றது தானே. அப்படி கிடையாது. ஒவ்வொரு என்ன கண்ல எக்ஸ்பிரஷன் காட்டணும், பார்வையில எக்ஸ்பிரஷன் காட்டணும். நீங்க என்ன சொல்றது, சும்மா அமைதியா இருந்தாலே வந்துட்டு அந்த மொழி, உடல் மொழி பேசணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு நடிகருக்கான ஒரு இது, நடிகர் நடிகைகளுக்கானது. இப்ப இந்த இந்த சின்ன பையன் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வர்றது, அதுவும் நம்மலாம் அந்த 2012 வந்த அந்த வழக்கு எண் 18 கீழே 9 இந்த படங்கள்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, அப்படியே ஆக்டா இருப்பாரு. அந்த கேரக்டர் ரோலுக்கு ஸ்ரீ தவிர வந்துட்டு வேற யாருன்னா போட்டிருந்தா அது எப்படி இருந்திருக்கும்னு கூட தெரியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அந்த தெருவுல வந்துட்டு ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்கிற அந்த கேரக்டரை அப்படியே செதுக்கி இருப்பாரு அவரு. அப்படி இருக்கிற ஒரு பையன், அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இது ஸ்கில் இருக்கிற பையன், நீங்க ரொம்ப அதுக்காக வந்துட்டு கமலஹாசன், ரஜினிகாந்த் அந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க. ஆனா ஒரு இன்னொருத்தருக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஸ்கில் இருக்கிற பையன், அவங்களுக்கு அவங்க உழைச்சதுக்கான சம்பளம் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அவங்களை அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. யாரோ வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு கடனாவோ இல்ல தானமாவோ கேட்கல. அப்படி இருக்கும் போது இந்த ப்ரொடக்ஷன் டீம் ஏன் இப்படி வஞ்சிக்கிறாங்கன்றதுதான் தெரியல. இதே நீங்க பெரிய நடிகர்களுக்கு இந்த மாதிரி கொடுக்காம விட்டுருந்தாக்கா அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? சோ அவங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்கெல்லாம் பேக்ரவுண்ட் கிடையாது. அதனால நீங்க என்ன வேணா பண்ணலான்ற முடிவுக்கு வரீங்க. இப்ப இவங்க எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன பண்றீங்கன்னாக்கா, ஒரு நடிகர் சங்கமோ இல்ல தயாரிப்பாளர் சங்கமோ ஒரு ரெட் கார்டோ ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு அப்படியே அவங்களோட எதிர்காலத்தை சீரழிக்கிறீங்க. இது நான் ரொம்ப பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டா தான் வைக்கிறேன். அந்த பையனுக்கானது, அந்த பையனுக்கு சேர வேண்டியது, அந்த பையனோட உழைப்புக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்க ஏன் கொடுக்கலன்றதுதான் கேட்கிறேன். இன்னைக்கு ஏன் உட்காந்து நீங்க நான் கான்டாக்ட் பண்றேன், போன் நம்பர் இல்ல, அவங்க அப்பா அம்மா கூட இல்ல, அவங்க அப்பா அம்மா கூட இருக்காரு இல்லன்றதெல்லாம் வந்துட்டு அவரோட பர்சனல் விஷயம். எந்த அளவுக்கு அந்த பையனுக்கு ஒரு மனசுல அந்த பாதிப்பு இருந்திருந்தால், எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் இருந்திருந்தால், அந்த முகத்தை பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நிஜமாவே வயிறெரியும். அந்த மாதிரி இருந்தது. எப்படி இருந்த பையன் அந்த கணக்காணும் காலங்கள்ல வந்தப்பெல்லாம் எப்படி இருந்த பையன், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாநகரம் எல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு டோட்டலா ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருந்த ஒரு பையன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம பைத்தியம் மாதிரி வந்துட்டு ஒரு போட்டோ வந்துட்டு இருக்குது. முடியெல்லாம் விட்டுட்டு கலரிங் பண்ணிட்டு பேசுறதும் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, தட்டு தடுமாறி பேசிட்டு ஒரு சமையலுங்களை பண்ணிட்டு, உண்மையிலேயே வந்துட்டு அவங்க பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க வந்தது வந்துட்டு அவங்க ஒரு படம் பண்ணினாங்க, அது அந்த உழைப்புக்கான ஊதியம் ஏன் கொடுக்கலன்றதுதான் என்னோட கேள்வி. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரதையும் வந்துட்டு வளர்றவங்களே இப்படி அடிச்சுட்டு என்ன சொல்றது, ஏதோ ஒரு சேனல்ல வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றவங்களெல்லாம் தூக்கி 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 விட்டுட்டு இருந்தாக்கா அப்புறம் இந்த துறைக்கு என்ன மரியாதை இருக்குன்றதுதான் கேக்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மனோஜ் அவரு இருந்த வரைக்கும் வந்துட்டு யாரும் எதுவும் கண்டுக்கல. ஆனா இருந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இந்த மாதிரி நடிச்சாரு, அந்த மாதிரி நடிச்சாரு, சான்ஸுக்காக எல்லாம் வந்துட்டு இப்படி பண்ண, ஏன் அது உயிரோட இருக்கும் போது செய்யுங்களேன்னு கேக்குறேன் நானு. இப்போ ஒரு நடிகர் சங்கம் இல்ல ஒரு தயாரிப்பாளர் சங்கம் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளு அப்படின்றப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எந்த நடிகர் சங்கமும் வரமாட்டேங்குது, தயாரிப்பாளர் சங்கமும் வரமாட்டேங்குது. அப்புறம் என்ன குடும்பம் நீங்கன்னு கேக்குறேன் நான். மனோஜ் பத்தி சொன்னப்போ எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு தோணுது. பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து அவரை போய் பார்த்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக பலர் போறாங்க, பார்க்கறாங்க. ஓகே, புகைப்படம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விவசாயிகள் சங்கத்துல இருந்து PR பாண்டியன் அவர்கள் போனார்னு நினைக்கிறேன். பாரதிராஜா அவர்கள் படுத்துட்டு இருக்காரு, அப்போ இவங்க போய் பார்த்துட்டு வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அதுக்கப்புறம் மனோஜோடைய போட்டோக்கு ஒரு வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு போன மாதிரியே தான் இருந்தது. அவர் போய் பார்த்ததெல்லாம் பார்க்கும்போது
அதே மாதிரி பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத், அவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஃபேமிலியா ஒன்னா இருந்தவங்க தான். ஓபிஎஸ் அவங்களும் சரி, பாரதி ராஜா அவங்களும் சரி, ஒரே ஃபேமிலி மாதிரி பழகிறவங்க தான். பட் ஸ்டில் வந்து பாரதி ராஜா அவர்கள் ரொம்ப நொடிஞ்சு ஒரு ஒரு இதா உட்காந்துருக்காரு, ரொம்ப மனசுடைஞ்சு உட்காந்துருக்காரு. அந்த டைம்ல வந்து அவரை போய் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு போட்டோ போடுறது கூட எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன்னா அப்படி நான் பாரதிராஜா சார் நான் பார்த்தது கிடையாது. இண்டஸ்ட்ரியில பாரதிராஜா சார் அப்படின்னா அது ஒரு கெத்து. அவரை வந்து அவ்வளவு கெத்தா பார்ப்பாங்க. எனக்கு இப்படி ஒரு பாரதிராஜா சார் நான் பார்த்ததே கிடையாது. இனிமேலும் யாராவது போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு போட்டோஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுக்காம நீங்க போய் நான் இரங்கல் தெரிவிக்கிறேன் பண்றேங்கன்ற போட்டோஸா எடுத்து போறதுனால ஒன்றும் ஆகுறது. நீங்க போறீங்கன்னா போங்க. இப்ப நான் வந்து எனக்கு மனோபாலா சார் தெரியும், எனக்கு நிறைய டைரக்டர்ஸ் தெரியும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் தெரியும். ஆனா யார்ட்டையுமே நான் போட்டோஸ் எடுத்துக்கிட்டதே கிடையாது, எடுத்துக்க மாட்டேன். எனக்கு அதுல விருப்பமே இல்லை. தெரியும்னா நம்மளோட வச்சுக்கணும். அதை போய் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு இவங்களை தெரியும் அவங்க தெரியும் பப்ளிசிட்டி தேடி உட்கார்றது அது என்னோட வேலையே கிடையாது. எனக்கு தெரியும், எனக்கு பர்சனலா தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஹெல்ப் கேட்டா பண்ணுவாங்க எல்லாரும், அதோட ஸ்டாப் பண்ணிக்குவேன். எனக்கு இவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சோசியல் மீடியாலயோ இல்லை பப்ளிக்லயோ நான் வந்து பப்ளிசிட்டி தேடி உட்கார முடியாது என்னால. ஸோ இதை வந்து எல்லாரும் மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அவரும் இதுல இருந்து மீண்டு வரணும். அவருக்கு ஒரு 80க்கு மேல ஆயிடுச்சு, அவரும் இதுல இருந்து மீண்டு வரணும். கொஞ்சம் கஷ்டம் அவருக்கும் மீண்டு வரணும். ஏன்னா அவர் நினைச்ச மாதிரி அவருடைய வாழ்க்கை அமையல, மனோஜுடைய வாழ்க்கை அமையல, அவர் நினைச்ச மாதிரி அமையல. பட் ஸ்டில் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த அந்த துக்கத்துல இருந்து அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நீங்க போய் போட்டோ எடுங்க. இல்லை அவரை கேட்டீங்கனால அவரே போஸ்ட் கொடுப்பார் போட்டோக்கெல்லாம். மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது பாரதிராஜா சார். அதனால கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ இந்த விஷயம் ஸ்ரீ மேட்ரு வரும் அப்படின்னா, ஸ்ரீ வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. வந்து ஒரு 6 படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓனாய மாட்டுக்குட்டின்னு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச. மெடிக்கல் ஸ்டூடெண்டா வருவாரு, மிஷ்கின் சாருடைய படம் அது. மெடிக்கல் ஸ்டூடெண்டா வருவாரு, ரொம்ப அழகா அந்த ரோலை வந்து கட்டமைச்சு கொடுத்துருப்பாரு மிஷ்கின் சார் ஸ்ரீக்கு. ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னைக்கு அந்த ஸ்ரீ தான் இந்த ஸ்ரீயான்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு கெட்டப்ல இருக்காரு. என்ன ஆச்சு பிசிக்ல இருந்து கம்ப்ளீட்டா எல்லாமே போன மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்காரு ஸ்ரீ. பாக்குறதுக்கு அவ்வளவு இதா இருக்கு எனக்கு. இது எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி வந்து இப்படி ஒரு நடிகரை கீழே விட்டுட்டாங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஒரு படம் பண்றீங்க, ஓகே, நீங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செக் வந்து இந்த டேட்ல கொடுப்போம், செகண்ட் செக் இந்த டேட்ல கொடுப்போம் தான் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் கொடுக்குறீங்க. அது வந்து ஃப்ரம் எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஓகே. இப்போ எனக்கு கூட 3 படத்துக்கு வரணும் பெண்டிங் அமௌண்ட், அது வரல. அந்த படம் அந்த அமௌண்ட் வர வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்ததுனால நானும் கொஞ்சம் அமைதியாக தான் உட்காந்துருக்கேன். எனக்கு 3 படத்துக்கு வர வேண்டியிருக்கு, ஏடியா ஒர்க் பண்ணதுக்கு இன்னும் வரல படம். ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யுது. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் நீங்க பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். உங்க கூட ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட், உங்க கூட ஒர்க் பண்ண ஒரு ஒரு சக நபர், சக ஊழியர் அப்படிங்கிற முறையிலேயாவது கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களை நம்பி தான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. மனோபாலா சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனோபாலா சார் வந்து அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தார் அப்படின்னா, கர்நாடகால இருந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரியாம தமிழ்நாடு வந்து சிவாஜி படம் பார்த்து, சிவாஜி படத்துடைய தியேட்டர்லாம் சிவாஜி படத்தை உட்காந்து பார்த்து பிளாட்ஃபார்ம்ல படம் தூங்கியிருக்காரு மனோபாலா சார். அப்படி அவருடைய வாழ்க்கை அப்படிதான் தொடங்குச்சு. அவருடைய சினிமா வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஒரு சான்ஸ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்தார். அந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு வந்தார். ஸ்ரீக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அமைஞ்சுதான். அந்த சான்ஸ் அமைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு வாய்ப்பு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு இன்னும் புரியல. உங்களுக்கு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னா கலரா இருக்கணும், பெரிய ஆர்டிஸ்டா இருக்கணும். இது ஹீரோ மெட்டீரியலே கிடையாது. நீங்க தேடுறது வந்து மாஸ் ஹீரோவா நீங்க தேடுறீங்க. மாஸ் ஹீரோங்கிறது உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இருக்காரு, கமல்ஹாசன் அவர்கள் இருக்காரு, விஜய் சேதுபதி, நிறைய பேர் இருக்காங்க மாஸ் ஹீரோ மெட்டீரியல்ஸ். சின்ன சின்ன பட்ஜெட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்ரீ மாதிரியான ஆர்டிஸ்ட் சின்ன சின்ன பட்ஜெட் கொடுங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் வந்து அவங்களுடைய டேலண்ட் என்னங்கிறது தெரிய வரும். அந்த பையன் வந்து ஓனாய் மாட்டுக்குட்டியில அந்த பையனை தவிர்த்து வேற யாருமே அவ்வளவு அழகா நடிச்சிருக்க முடியாது. அந்த ரோலுக்கு அவ்வளவு ஆப்டா சூட் ஆயிருந்தா.
So, ஓகே. அப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட வந்து நீங்க இப்படி கீழே விட்டது எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பா. 2வது கால் பண்ண அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க ஃபேமிலியோட டச்ல இருக்காரா இல்லையானே தெரியல. ஃபேமிலியை விட்டு 1 இயர் எங்கேயோ தனியா இருக்காருன்னு சொல்றாங்க. எனக்கு இன்னொரு அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு ஒரு ஆக்ட்ரஸோட நான் பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செட்ல வந்து இந்த மாதிரி பேசுவோம், நாங்க சகஜமா பேசுவோம். அப்போ கூட எங்களுக்கு வந்து சரியா பதில் வராது. கொஞ்சம் அமைதியான காமான டைப்பா தான் இருப்பாரு. பெரிய அளவுல பேசிக்க மாட்டாரு யார்கிட்டயும். ஷார்ட் என்னவோ அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டு வர அதுதான் ஸ்ட்ரீம் நான் பார்த்துருக்கேங்கிறாங்க அவங்க. மெசேஜ் அனுப்பிச்சா கூட அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. அதுதான் ஸ்ரீ ரொம்ப காமா இருப்பாரு. அவருடைய சீன் என்னவோ அதை முடிச்சுட்டு கிளம்பிடுவாரு. அப்படிதான் நாங்க ஸ்ரீ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து இப்படி ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் இருக்காருங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அவரை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன் சினிமா இண்டஸ்ட்ரியில. ஏன்னா நம்ம பிக் பாஸ்ல பார்த்தோம். உங்களுக்கு பழகதான் வந்து பேச வரும். சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இறங்குறீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புதுசு. இண்டஸ்ட்ரியே புதுசு. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்போது எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் 2 படத்துக்கு ரொம்ப அமைதியா இருப்பேன். கொடுக்குற வேலையை பார்ப்பேன். 3வது படத்துக்கு நைட் ஒர்க் தான் உட்காருவோம். நாங்கள் 3வது படத்துக்கு என்ன நைட் ஒர்க்ல போடுவாரு டைரக்டர். நீங்க வந்து டயலாக்ஸ் வந்து டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்கன்னு உட்காந்து நைட் ஃபுல்லா உட்காந்து அந்த டயலாக்ஸ் எல்லாம் டைப் பண்ணி எழுதி கொடுத்துருப்பாங்க. டயலாக்ஸ் அதில் உட்காந்து டைப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஷீட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுத்த நாள் காலையில ஷார்ட்டுக்கு அது அந்த ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம். அது ஏதாவது டைலாக் தேவையில்லாம இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பாட்ல அந்த டைலாக்கை மாத்திக்குவோம். இதுதான் வந்து ப்ராசஸ். எனக்கு நான் அப்படிதான் முன்னேறி வந்தேன். ஸோ இது வந்து ப்ராசஸ். உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் பேசலை அப்படிங்கிறதுக்காக வந்து அவரை ஓரம் கட்டுறது என்னை பொறுத்தவரை ரொம்ப தப்புன்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அந்த பையனை பொறுத்தவரை இண்டஸ்ட்ரி புதுசு. அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பையனை யூஸ் பண்ணிக்கணும். கணக்கடும் பழங்கள்ல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்த அந்த பையன் அட்லீஸ்ட் விஜய் டிவி சைட்ல இருந்தா ஏதாவது ஒரு அப்ரோச் எடுக்கணும்னு தான் நான் கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு அந்த முகத்தெல்லாம் பாக்குறப்போ. இப்போ நீ சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா ரொம்ப அமைதியான பையன்ற மாதிரி எனக்கு தெரியல. அது ஏன்னா பிக் பாஸ் சீசன் 1ல வந்திருந்தது ஸ்ரீயோட பார்ட். அப்ப ஸ்ரீ வந்துட்டு யாரும் என்கிட்ட பேசல அப்படின்னு தான் ஜூலி கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. யாரும் என்கிட்ட பேசல, என்ன ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்னு. ஸோ என்ன தானாவே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா என்னன்றது தெரியல. பட் அதெல்லாம் தவிர்த்து அவர் செஞ்ச வேலைக்கு பணத்தை கொடுத்தாக்கா அவங்க சாப்பாட்டு வழியே பாத்துக்குவாங்க. இப்ப இன்னைக்கு உட்காந்துட்டு இவங்க ட்ரீம் பேரியர்ஸ் பிக்சர்ஸ் வந்துட்டு ஸ்ரீக்கு சம்பளம் வைக்காததுனாலதான் வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல ரொம்ப பரவலா வந்துட்டு எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு இது போடுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க வந்துட்டு ஸ்ரீயின் நலன் குறித்து வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. நீண்ட நாளா வந்துட்டு அவருடைய நண்பர்களாகட்டும் குடும்பத்தினராகட்டும் இல்ல நாங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். இது குறிச்சு வந்துட்டு ஏராளமான யூகங்கள் உருவாகி வருது. இது வந்துட்டு ரொம்ப துரதிருஷ்டவசமானதுன்னுட்டனால ஏன் இவ்வளோ பெரிய லென்த்தியா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு புரியல. ஸ்ரீயை மீட்டெடுப்பதுதான் அவர் மீண்டும் பழைய உடல்நிலைக்கு கொண்டு வருவதே வந்துட்டு முதல் நோக்கமா இருக்கும். அப்படி முதல்ல அவன் அந்த பையனோட உடல்நிலையோ இல்ல நீங்க என்ன மீட்டெடுக்கிறதுக்கு இது பண்றீங்களோ இந்த லெவலுக்கு தள்ளினதை நீங்க தாண்டத நான் ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கிறேன் உங்க மேல. அவங்களுக்கான என்ன செய்யணுமோ அதை கொடுத்துடுங்க அப்படின்றதுதான். இல்ல அட்லீஸ்ட் இந்த ஒரு இன்டர்வியூ மூலியமாச்சும் வந்துட்டு உங்ககிட்ட நாங்க என்ன சொல்றது பர்சனலா நானு உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த பையனுக்கு செய்ய வேண்டியதை செய்திருங்க. நீங்க யாரும் வந்துட்டு கடனாலாம் கொடுக்காதீங்க, அந்த பையனுக்கு சேர வேண்டியதை சேருங்க. அவங்க உடல்நிலை பாத்துக்கிறதோ இல்ல மனநிலை பாத்துக்கிறதோ ஸ்ரீயோட தலைவலி அது. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு தனியா ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம் எப்படி இருந்தது நீ பாத்தியா ஹரீஷ்? அவங்க அந்த இன்ஸ்டால பாக்குறப்போ எல்லாமே ஒரே இதுல இருக்கு. வெறும் அந்த சப்பாத்தி தரட்ட கூட தெரியாம அது என்ன நீளமா அது வர ஷேப்ல எல்லாம் தரட்டிட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருந்தது. அந்த அதுதான் சென்னையில அவங்களுக்கு அப்படிதான் வீடு கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்ல தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு மேல் மாடி போர்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்க இது வலசரவாக்கம்லயோ இல்ல சாலிகிராம்லயோ வடபழனியிலோ போய் வீடு கேட்டீங்கன்னா
சினிமாவில் ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா மேல்மாடி போர்ஷன் தான் மேக்ஸிமம். அப்படி ஓகே இல்லைன்னா கோயம்பேடு ஏரியால அதே மேல்மாடி போர்ஷன், அதே மாதிரி மேல்மாடி போர்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. கீழே கூட எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. மேல்மாடி போர்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு ரூம் இல்ல 2 ரூம் இருக்கும், அவ்வளவுதான். நீங்க வந்து அந்த ஒரு ரூம்லயோ 2 ரூம்லயோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களால வந்து வாடகை கொடுக்க முடியல அப்படின்னா ஷேர் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஒரு 5-6 பேரை வந்து நீங்க உங்களுடைய இண்டஸ்ட்ரி ஆளுங்க கூப்பிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ம் சொல்லிடுவாங்க. அதுதான் ப்ராசஸ். இங்க சென்னையில அப்படிதான் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. நான் அதுதான் காலேஜ் படிக்கிறப்போ அப்படிதான் ஸ்டே பண்ணியிருந்தேன் சென்னையில. சாலிகிராமத்தில் ஒரு மேல்மாடி போர்ஷன் 4 பேர் ஷேர் பண்ணிக்குவோம். நாங்கள் 2500 ரூபா, 4 பேர் 10 ரூபா வாடகை, ஆளுக்கு 2500 ஷேர் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா இப்படிதான் இருக்கு சென்னை. அது ஏன் ஓகே சென்னையில சினிமா இண்டஸ்ட்ரியால அங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு இன்னும் புரியல. இப்போ சமீப நாட்கள்ல மீடியால இருக்கிறவங்களே நம்பது கிடையாது யாரும். அதுதான் எனக்கு இன்னும் சொல்ல ஒரு ம் பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமா இருக்கு. கண்டிப்பா மீடியாக்காரங்களுக்கு முன்ன வீடு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வீடு கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க கொடுக்கல மீடியாக்காரங்களுக்கு. ஆமா அதுவும் ஏன் மாறிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்களா, உங்களுக்கு வீடு கிடைக்காதுன்னு சொன்னா ஆச்சரியப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா ஏன்னா பார்ட்டி அந்த எல்லாம் அளவுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. எல்லா ஃபீல்டையும் யோசிச்சு கொடுக்குறாங்க. அது என்ன காரணம் என்னன்னு எனக்கு புரியல. தட்ஸ் ஃபைன். இப்ப இது என்ன 12, 13 வருஷம் ஒரு சினிமா துறையில இருந்த ஸ்ரீக்கு வந்துட்டு இதுவரை பெரிய அளவுல வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனா அதை தவிர்த்து வந்துட்டு அவர் நடிச்ச இந்த வில் அம்பு, அதுவும் இந்த இருகப்பற்று, இந்த 2 படங்களுக்கு தான் வந்துட்டு சம்பளம் வரல, இன்ன வரைக்குமே வரலன்றதுதான் வந்துட்டு ஒரு விஷயமா சொல்லப்படுது. சோ அந்த சம்பளத்தை வந்துட்டு அவரை தேடியாச்சும் நீங்க கொடுத்துருங்க அப்படின்றதுதான் அந்த தயாரிப்பு நிர்வாகத்துக்கிட்ட நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம். சோ என்ன சொல்றது, ஒருத்தர் வந்துட்டு கண்ணு முன்னாடி இந்த அளவுக்கு மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்தாக்கா நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கும்ன்றதுதான். வாட்டல் சரீஷ். இல்ல, இருகப்பற்று சுசீந்திரன் சார் படம்னு நினைக்கிறேன். சாரி, வில்லம்பு. வில்லம்பு இல்லம். சுசீந்திரன் சார் படம்னு நினைக்கிறேன். ம். சுசீந்திரன் சார் வந்து நான் கேள்விப்பட்டது வேற. ரொம்ப எல்லா ஆர்டிஸ்டையும் நல்லா நடத்துவாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். பட் அவருடைய படத்துல ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு எனக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. மேபி ம். நான் அந்த இன்டர்வியூ சாருக்கு அனுப்புறேன். சுசீந்திரன் சாருக்கு எப்படியா அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா அனுப்ப அந்த பார்க்கலாம். பையனுக்கு ஏதாச்சும் அதனால அந்த ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம்.